அனைவருக்கும் வணக்கம். சரோஜினி தாமோதரன் அறக்கட்டளை வழங்கக்கூடிய வித்யாதன் கல்வி உதவித்தொகை 2026க்கான தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாணவர்களுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. இந்த வித்யாதன் கல்வி உதவித்தொகைக்கு எப்படி விண்ணப்பிப்பது, யாரெல்லாம் தகுதியான மாணவர்கள் மற்றும் என்னென்ன நிபந்தனைகள் எல்லாம் தேவை, இறுதியாக எப்படி முக்கியமான ஆவணங்களை சமர்ப்பிப்பதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கேள்வியா, எப்படி விண்ணப்பிப்பது? இந்த வித்யாதன் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க 2 வழிகள் இருக்கிறது. ஒன்று, www.vidyadan.org இணையதள வழி மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா STF வித்யா என்ற ஆப் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த STF வித்யா என்ற ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதை உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆப் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போது 2 வழிகள் இருக்கிறது. இந்த 2 வழியில் நீங்கள் எந்த வழியை யூஸ் பண்ணி கூட இந்த வித்யாதன் ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ யாரெல்லாம் தகுதியுடைய மாணவர்கள் இந்த வித்யாதன் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க என்னென்ன நிபந்தனைகள் எல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல, அப்ளை பண்ண போகிற மாணவரோட ஆண்டு குடும்ப வருமானம் 2 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். அடுத்து, 2026ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில், அதாவது இந்த வருட 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 85% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். அதாவது 425 மற்றும் அதற்கு மேற்பட்ட மதிப்பெண்கள். ஒருவேளை மாற்றுத்திறனாளி மாணவர்களாக இருந்தால் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 70% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். 70% போது 350 மற்றும் அதற்கு மேற்பட்ட மதிப்பெண்கள். CBSE மாணவராக இருந்தால் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 90% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். 450 மற்றும் அதற்கு மேற்பட்ட மதிப்பெண்கள். இதுதான் இந்த வித்யாதன் கல்வி உதவித்தொகைக்கு அப்ளை பண்ண நிபந்தனைகள். இந்த வித்யாதன் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி பார்த்திங்கன்னா 12 ஜூலை 2026. இந்த 12 ஜூலைக்கு மேலே நீங்கள் இந்த வித்யாதன் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ண முடியாது. அதனால எல்லா மாணவர்களுமே இந்த தேதிக்குள்ளே அப்ளை பண்ணும்படி கேட்டுக்கிறோம். அதற்கு அடுத்து தேவையான ஆவணங்கள். நீங்கள் இந்த வித்யாதன் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணும்போது உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணால் மட்டும் போதாது. இந்த 3 முக்கியமான ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பித்தால் தான் உங்களோட வித்யாதன் அப்ளிகேஷனே பூர்த்தி அடையும். அந்த 3 முக்கியமான ஆவணங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பெட்டியல், அதாவது 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட். அடுத்து வருமான சான்றிதழ், உங்கள் குடும்பத்தோட வருமான சான்றிதழ். அடுத்து உங்களோட புகைப்படம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும். ஒருவேளை மாற்றுத்திறனாளி மாணவர்களாக இருந்தால் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டையையும் நீங்கள் சமர்ப்பிக்கணும். இதுதான் முக்கியமான ஆவணங்கள். இதை நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா, நீங்கள் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா vidyadan.tamilnadu@stfoundation.com மெயிலுக்கும், புதுச்சேரி மாணவர்களாக இருந்தீங்கன்னா vidyadan.puducherry@stfoundation.com மெயிலுக்கும் நீங்கள் மெயில் பண்ணலாம். அப்படி நீங்கள் எங்கள் கூட ஃபோனில் பேச விரும்புனீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுத 3 நம்பரில் நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணி எங்கள்கிட்ட பேசலாம். அப்படி கால் பண்ணும்போது +91 அல்லது 0 சேர்த்து இந்த நம்பரை கூட கால் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ரீச் ஆகும். அதுக்கடுத்து, இப்போ எப்படி இந்த வித்யாதன் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுன்னு தெளிவாக பார்க்கலாம். முதல்ல நீங்கள் க்ரோம் ப்ரௌசரோ அல்லது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ரௌசருக்குள்ளேயோ போய்க்கோங்க. அதில் www.vidyadan.org சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பண்ணிங்கன்னா அது உங்களை வித்யாதனோட வெப்சைட்க்கு எடுத்துகிட்டு போகும். இதுதான் வித்யாதனோட வெப்சைட். இதில் டாப்பில் அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான அப்ளிகேஷன்ஸுமே ஓப்பனில் இருக்கும். இதில் நீங்கள் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் தமிழ்நாடு +1 ப்ரோக்ராம் 2026 சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் புதுச்சேரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் புதுச்சேரி +1 ப்ரோக்ராம் 2026 சூஸ் பண்ணுங்கள். நான் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால நான் தமிழ்நாடு +1 ப்ரோக்ராம் 2026 சூஸ் பண்ணுறேன். இதில்
நான் ஏற்கனவே சொன்ன தகவல்கள்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதே தகவல்கள் உங்களுக்கு தமிழில் வேணும்னா விண்ணப்பிக்க தமிழ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழில் ஒரு டாக்குமெண்ட்டாகவே அப்லோட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் படித்து என்னென்ன தகவல்கள்லாம் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு எல்லா தகவல்களுமே தெரிஞ்சிட்டுனா கீழே அப்ளை நவுன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இது உங்களை ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ண இங்கே கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் வித் இனிஷியல். இங்கே இமெயிலுன்ற ஆப்ஷனில் உங்களோட மெயில் ஐடியை டைப் பண்ண போகிறீங்க. நீங்கள் @gmail.com டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே செலக்ட் டொமைன் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் @gmail.comனு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அதை எடுத்துக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு @gmail.com முன்னாடி வரைக்கும் என்ன இருக்கோ அது மட்டும் இங்கே டைப் பண்ணுங்கள். கீழே இங்கே பாஸ்வேர்ட் கேட்டிருக்கும், உங்களோட பாஸ்வேர்ட் கொடுங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் நீங்கள் ஏற்கனவே டைப் பண்ண பாஸ்வேர்ட் அதே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. நான் இப்போ ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். ரெஜிஸ்டர் கொடுத்தா இந்த மாதிரி எனக்கு ஒரு பேஜ் வந்துருச்சு. an email has been sent to your mail id அப்படின்ட்டு. இது வந்துட்டு உங்களுக்கு இப்போ இமெயிலில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும், no reply @stfoundation.comன்ட்டு. இது வந்து உங்களோட அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. இதில் ப்ளீஸ் ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் பை கிளிக்கிங் ஹியர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே ஹியர்ன்ற இதில் மட்டும் ஒரு ப்ளூ கலரில் கிளிக்கபிளாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போது நீங்கள் அதே இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். நான் லாகின் பண்ணும்போது எனக்கு எல்லா ஸ்டேட்டோட அப்ளிகேஷனுமே ஓப்பனில் இருக்குது. எனக்கு தேவை தமிழ்நாடு ப்ரோக்ராம் தான். நான் தமிழ்நாடு ப்ரோக்ராம் சர்ச் பண்ணுறேன், இங்கே இருக்குது. ஸோ நான் அப்ளை நவ் கொடுக்குறேன். அப்ளை நவ் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் இதில் கேட்டிருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே விட்டுறாமல் ஃபில் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பிளேஸ் கேட்டிருக்கு, இன்டர்வியூ பிளேஸ் ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. அடுத்து நேம், ஸ்டூடெண்ட்டோட ஃபுல் நேம். நேம் எழுதும்போது இனிஷியலோடு எழுதிக்கோங்க. அடுத்து உங்களோட ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மொபைல் நம்பர். இந்த பர்சனல் மொபைல்னு கேட்டிருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆக்டிவான மொபைல் நம்பரை கொடுங்க. நீங்கள் கொடுத்துருக்கிற நம்பர் வாட்ஸ்அப்லேயும் அவைலபிளாக இருந்துச்சுன்னா இங்கே வாட்ஸ்அப் ஆன் சேம் நம்பரில் எஸ் கொடுங்க. அடுத்து ஹோம் ஆர் ஆல்டர்னேட்டிவ் ஃபோன் நம்பரில் இந்த ஃபோன் நம்பர் இல்லாமல் உங்கள் வீட்டு மொபைல் நம்பர் காமனாக எதுவும் இருந்துச்சுன்னா அந்த மொபைல் நம்பரை கொடுங்க. இங்கே ஃபிசிக்கலி சேலஞ்சு, அதாவது நீங்கள் மாற்றுத்திறனாளி மாணவராக இருந்தீங்கன்னா இங்கே எஸ் கொடுங்க. அதில் டிசபிலிட்டி டைப் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கும். நீங்கள் இந்த ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டிசபிலிட்டி டைப்புமே இருக்கும். உங்களோட டிசபிலிட்டி டைப் என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு லோ விஷனால் நான் லோ விஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து டிசபிலிட்டி பர்சன்டேஜ் கேட்டிருக்கும், என்ன பர்சன்டேஜ் அதை எழுதிக்கோங்க. அடுத்து நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹேவிங் டிசபிலிட்டி. உங்கள் வீட்டில் நீங்கள் இல்லாமல் வேறு யாருக்கும், உங்கள் அம்மாவுக்கோ இல்லை அப்பாவுக்கோ வேறு யாருக்கும் டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா அது எத்தனை பேருன்னு இங்கே நீங்கள் போட்டுடலாம். அடுத்த டிசபிலிட்டி டீட்டெயில்ஸ் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எங்களுக்கு உங்கள் டிசபிலிட்டி டைப் பற்றி டீட்டெயிலாக இங்கே நீங்கள் டைப் பண்ணலாம். இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த அட்ரஸ் செக்ஷன் வந்துடுவீங்க. இதில் பர்மனன்ட் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ், அதாவது நிரந்தர முகவரி, தற்போது வசிக்கிற முகவரின்னு 2 கேட்டிருக்கும். முதல்ல பர்மனன்ட் அட்ரஸை ஃபில் பண்ணிக்கலாம். சிட்டியில் உங்களோட சிட்டியை சூஸ் பண்ணுங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்காக சூஸ் ஆகியிருக்கும். டிஸ்ட்ரிக்டில் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை சூஸ் பண்ணுங்க. நான் நாகப்பட்டினம்ன்றதுனால நாகப்பட்டினம் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களோட பின்கோடை முக்கியமாக போடுங்க.
பெர்மனன்ட் அட்ரஸை ஃபில் பண்ணியாச்சு. இது ஃபில் பண்ண அப்புறம் உங்களுக்கு நிரந்தர முகவரியும் தற்போது முகவரியும் ஒன்றா இருந்ததுன்னா சேம் அஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பெர்மனன்ட் அட்ரஸில் ஃபில் பண்ண அட்ரஸ் எல்லாமே இங்கே ப்ரெசென்ட் அட்ரஸ்லையும் ஃபில் பண்ணிடலாம். அப்படி இல்லாமல் உங்களோட நிரந்தர முகவரி வேறு, நீங்கள் இப்போ தற்போது வசிக்கிற முகவரி வேறுன்னா நீங்கள் ப்ரெசென்ட் அட்ரஸை நீங்கள் எல்லாமே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் எனக்கு பெர்மனன்ட் அட்ரஸும் ப்ரெசென்ட் அட்ரஸும் சேமாக இருக்கிறதுனால நான் சேம் அஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுத்துட்றேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து ஃபாதர் அண்ட் மதர் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் ஃபாதர் நேம், அடுத்து ஃபாதரோட மொபைல் நம்பர், அடுத்து ஆக்குபேஷனில் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் இந்த ஆக்குபேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா தொழிலுமே இருக்கும். அதில் உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். நான் வந்துட்டு கார்பெண்டர்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து எஜுகேஷன் வந்துட்டு இது வந்துட்டு ஃபாதரோட எஜுகேஷன், அப்பா என்ன படிச்சிருக்காங்கன்றதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். எங்கள் அப்பா எஸ்எஸ்எல்சி வரையும் படிச்சிருக்கிறதுனால நான் எஸ்எஸ்எல்சி சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் மதர் டீட்டெயில்ஸும் இங்கே அம்மா நேம் கொடுத்துக்கோங்க, நேமில் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, அம்மாவுக்கு மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா. ஆக்குபேஷன் கொடுங்க, அம்மா என்ன வேலை பார்க்குறாங்களோ அந்த ஆக்குபேஷன் கொடுங்க. அப்படி அவங்க வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னா ஹோம் மேக்கர் கொடுங்க. அன்எம்ப்ளாய்டுன்னு யாரும் கொடுக்காதீங்க, ஹோம் மேக்கர் நீங்கள் கொடுக்கலாம். அம்மா என்ன படிச்சிருக்காங்களோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் நோ எஜுகேஷன் கொடுத்துக்கிறேன். உங்களோட எஸ்எஸ்எல்சி ஆர் 10th டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். இன்ஸ்டியூஷனில் நீங்கள் 10th படித்த ஸ்கூலை ஃபுல்லாக எழுதிக்கோங்க. டைப் ஆஃப் ஸ்கூலில் கவர்மெண்ட் எய்டடான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங் நீங்கள் இந்த வருஷம் தான் 10th பாஸ் பண்ணதுனால 2026 கொடுத்துருங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் தமிழ் மீடியம் கொடுத்துட்றேன். என்ன போர்டில் படித்தீங்க, சிபிஎஸ்சியா ஐசிஎஸ்சியா இல்லை தமிழ்நாடு ஸ்டேட் போர்டான்னு கொடுத்துக்கோங்க. நான் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கொடுத்துக்கிறேன். உங்களோட பர்சன்டேஜ் என்ன, 10th எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் இங்கே கொடுத்துடலாம். அடுத்து 11th or 12th டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கு. இங்கே பிரான்ச் ஆஃப் ஸ்டடியில் நீங்கள் 11th என்ன குரூப் எடுத்திருக்கீங்களோ அந்த குரூப் சூஸ் பண்ணிக்கலாம். நான் பயோமேத்ஸ் எடுத்ததுனால பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். நேம் ஆஃப் இன்ஸ்டியூஷன், இப்போ நீங்கள் 11th எங்கே படிக்கிறீங்களோ அந்த ஸ்கூலோட நேமை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. இங்கே இயர் ஆஃப் பாசிங் வந்துட்டு நீங்கள் எப்போ 12th கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்றது தான். அதனால நான் 2028 கொடுத்துட்றேன். அப்போ தான் நான் 12th கம்ப்ளீட் பண்ணுவேன். இங்கே இன்ஸ்டியூஷன் கான்டாக்ட் நம்பரில் உங்கள் ஸ்கூல் நம்பர் இருந்தால் கொடுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் டீச்சர் நம்பர் வேறு எதுவும் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ 11th என்ன மீடியம் படிக்கிறீங்க அது கொடுங்க. டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் எய்டடான்னு கொடுங்க. அடுத்து பியூசி போர்டு என்ன போர்டில் இருக்குது, ஸ்டேட் போர்டு தான் நான் கொடுத்துருக்கேன். இதை முடிச்சிட்டிங்கன்னா ரைட் சைடில் அட்ரஸ்ன்றது இருக்கும். நீங்கள் இப்போது படிக்கிற 11th படிக்கிற ஸ்கூலோட அட்ரஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும். நான் அட்ரஸ் அப்படியே ஃபில் பண்ணுறேன். சிட்டி கொடுத்துட்றேன். ஸ்டேட் வந்துட்டு அதுவே சூஸ் ஆகியிருக்கும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அது கொடுங்க. முக்கியமாக பின்கோட் வழக்கம் போல் கொடுத்துருங்க. இப்போ 11th and 12th டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபேமிலி இன்கம் அண்ட் ஹவுஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கு. இதில் as per இன்கம் சர்டிஃபிகேட் obtained ஃப்ரம் கவர்மெண்ட்னு கேட்டிருக்கு. இங்கே ஃபேமிலி ஆனுவல் இன்கம் உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் படி என்னன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிசீவிங் வித்யாதான் ஸ்காலர்ஷிப், இதில் நீங்கள் இல்லாமல் உங்கள் அண்ணனோ இல்லை அக்காவோ வேறு யாரும் வித்யாதான் ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை பேருன்னு நீங்கள் இது பண்ணலாம். அடுத்து அதர் டீட்டெயில்ஸில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கேட்டிருக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். உங்களோட ஹாபிஸ் என்னன்னு நீங்கள் ஃபில் பண்ணலாம். இது வரைக்கும் நீங்கள் எதுவும் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா
நீங்கள் இங்கே ஃபில் பண்ணலாம். அதர் டீட்டெயில்ஸும் நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் எங்களுக்கு எதுவும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புகிறீங்க உங்களை பற்றினா நீங்கள் இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் ஃபில் பண்ணலாம். அடுத்து ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் வித்யாதனில் நீங்கள் உங்களுக்கு எப்படி வித்யாதன் ஸ்காலர்ஷிப் பற்றி தெரிய வந்துச்சு அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சில பேப்பர் நியூஸ் பேப்பர் வழியாக தெரிஞ்சிருப்பாங்க, சில பேப்பர் ஸ்கூல் டீச்சர்ஸ் வழியாக தெரிஞ்சிருப்பாங்க. நான் வந்துட்டு ஸ்கூல் டீச்சர்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் ஸ்கூல் டீச்சர்ஸ் கொடுத்துட்றேன். அடுத்து இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேர்ம்ஸில் அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். எனக்கு இப்போ அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு முக்கியமாக அப்ளிகேஷன் நம்பர்னு ஒரு 6 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர் தான் நீங்கள் ஹால் டிக்கெட் நம்பராகவும் யூஸ் பண்ணுவீங்க. உங்களோட ஸ்டூடெண்ட் ஐடியும் இந்த நம்பர் தான். ஸோ இந்த நம்பரை மட்டும் கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 6 டிஜிட் நம்பர் அதுதான் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், ஹால் டிக்கெட் நம்பர், ஸ்டூடெண்ட் ஐடி எல்லாமே அது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு யுவர் அப்ளிகேஷன் இஸ் சேவ்ட், ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு அப்லோட் மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் டு கம்ப்ளீட் யுவர் அப்ளிகேஷன் எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணால் பத்தாது, நம்ம மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணுறதுக்கு இங்கே கிளிக் ஹியர்ன்னு இருக்கு இல்லையா, ரெட் கலரில், இதை கிளிக் பண்ணலாம். நீங்கள் ஒரே நேரத்தில் 6 ஃபைல் இங்கே சூஸ் பண்ண முடியும். அந்த சூஸ் பண்ணுறதுக்கான ஃபைலுக்கான டாக்குமெண்ட் டைப்பை இங்கே சூஸ் பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்டு என்னோட மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10th மார்க் ஷீட். இங்கே டாக்குமெண்ட் டைப்லேயும் அதே 10th மார்க் ஷீட் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், நான் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுனால. அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட், டாக்குமெண்ட் டைப்லேயும் இன்கம் சர்டிஃபிகேட் சூஸ் பண்ணிக்கிறேன். முக்கியமாக என்னோட ஃபோட்டோகிராஃப், என்னோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நான் இங்கே அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி முடித்த பிறகு இங்கே டேம்ஸ்ன்னு இருக்கும். இந்த டேம்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். இப்போ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோ உங்களோட ஃபோட்டோகிராஃபோ அப்லோட் ஆயிடுச்சு. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்துக்கலாம். உங்களோட நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே அப்லோட் ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே பிரிண்ட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிடிஎஃபாக சேவ் ஆகிடும். இதில் நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இப்படி தான் நீங்கள் வித்யாதன் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணணும். தேங்க்யூ.